அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக உடனடி தாக்குதல்கள், அதாவது இம்மீடியட் அட்டாக்ஸ், அதன் அடிப்படையில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியினை மாணவர்கள் செய்து காண்பிப்பார்கள். இது என்னவென்றால், அடியினை தடுத்து உள் மணிக்கட்டு லாக் அதை போட வேண்டும். சாதாரண ஒரு மணிக்கட்டு லாக் இருக்கிறது, மணிக்கட்டுப்படி இது அதில் பின்பக்கமாக திருப்பி அந்த லாக்கை போடும்போது கண்டிப்பாக எதிரி அப்படியே பெண்ட் ஆகிடும், குனிந்துருவோம். அவ்வாறு குனிந்து வரும்போது வலது காலை தூக்கி அவனுடைய குதிக்காலை பயன்படுத்தி அவனுடைய முதுகு தண்டில் வேகமாக தாக்க வேண்டும். அவ்வாறு முதுகு தண்டில் வேகமாக தாக்கும்போது அந்த முதுகு தண்டு சேதமடையும், உடனே மயக்கம் வந்துடும். அந்த அடி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மயக்கம் மட்டும் இல்லை, உடம்பெல்லாம் வியர்த்து மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா முதுகெலும்பு தண்டு, அந்த முதுகெலும்பு கண்டிப்பாக உடைந்து போகும். அதிலிருந்து பிரியக்கூடிய அந்த ஸ்பைனல் நர்வ்ஸ், அதனுடைய வெற்றிபெறல் காலத்திலிருந்து அந்த ஸ்பைனல் கார்டிலிருந்து போகக்கூடிய ஸ்பைனல் நர்வ்ஸும் சேதமடையும். இதனால் இந்த அட்டாக் ரொம்ப ஒரு விசித்திரமான, நன்மை பயக்கக்கூடிய, வேகமாக செய்யக்கூடிய எளிமையான ஒரு அட்டாக். இதை நீங்கள் கற்றிருந்தீங்கன்னா எதிரியை கண்டிப்பாக தாக்கி அவனை சரணடைய செய்யலாம். இந்த உத்தி என்னுடைய மாணவர்கள் இப்படி 2 பேர் வந்துக்கிறாங்க, அவர்கள் செய்து காமிப்பார்கள். ஓகே, கமான். சரி, அட்டாக் பண்ணுங்க. சரிங்களா? இப்பொழுது இந்த கை மணிக்கட்டு இந்த ரிஸ்ட் லாக்கு பின்பக்கமாக போட்டுக்கலாம். அப்போ இந்த லாக்கை நீ டைட் பண்ணாலே இந்த மணிக்கட்டு, இந்த ரிஸ்ட் உடஞ்சி போகும். கண்டிப்பாக ரிஸ்ட் எலும்பு, இந்த 8 எலும்புகள் ஒன்றுக்கு ஒன்று மேலே ஜம்ப் பண்ணிடும், அது உடஞ்சி டிஸ்லொகேஷன் ஆகிடும். அது ஒரு பெரிய ஆபத்து. ரெண்டாவது பார்த்தீங்களா, அவன் கீழே புரியறதுனால இந்த குதிக்காலனால முதுகு தண்டு, அதாவது வெற்றிபெறல் காலத்துடைய மைய பகுதியில் அட்டாக் பண்ண வேண்டும். அப்பொழுது அவங்கள 2-3 வெற்றிபெறல் எலும்புகள் உடைந்து போகும், அல்லது எலும்புகள் அந்த டேமேஜ் ஆகிடும். இதனால் பயங்கரமான தாங்க முடியாத வலி ஏற்படும், வியர்வை தோன்றும், மயக்கம் வந்துடும், ஈவன் மரணம் கூட ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு அட்டாக். இதை தான் நம்முடைய அந்த எதிரடி தாக்குதல்களில் மாணவருக்கு இதை சொல்லி தருவோம். எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பாடியாக இருந்தால் கூட இந்த அட்டாக் நாம் பண்ணும்போது எதிரி உடனே அவர்களுடைய சரணடைந்து விடுவாங்க. அந்த வகையில் இது ஒரு அற்புதமான, பிரயோஜனமான, நன்மை பயக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அட்டாக் முறை, இம்மீடியட் அட்டாக் குற்றம். இது இன்னும் பலவிதமான அட்டாக் முறைகள் இருக்கின்றன. அதான் வரக்கூடிய வகுப்புகளில் தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அட்டாக் முறையை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். நன்றி, வணக்கம்.